நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி பகுதிகளில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் உத்தரவின்படி காவல் ஆய்வாளர் கவிதா தலைமையில் காவல்துறையினர் பழனியை சார்ந்த மணிகண்டன் வயது 58, ஆயக்குடியை சார்ந்த நாச்சிமுத்து வயது 48, கார்த்திக் வயது 40, திண்டுக்கல்லை சார்ந்த சிவகுமார் வயது 40 உள்ளிட்ட 4 பேரும் கேரளா மற்றும் வெளி மாநில லாட்டரி சீட்டுகளான தங்கம், குயில், சிங்கம் மற்றும் வட மாநில பெயர்கள் கொண்ட லாட்டரி சீட்டுகளை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விற்பனை செய்து வந்தது தெரியவந்த நிலையில் இவர்களிடம் லாட்டரி சீட்டு வாங்குவது போல போலீசார் தொடர்பு கொண்டு பேசி நேரில் வரவழைத்து பிடித்தனர். இவர்களிடம் இருந்து 994 லாட்டரி சீட்டுகளும் சுமார் 1 லட்சம் மதிப்பிலான லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தும் 4 பேரை மீதும் வழக்கு பதிவு செய்தும் சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்ததால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.